91 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக தான் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வந்து போட்டிடுறாங்க. அப்போது வெற்றிக்கு யார் காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல கருத்து முரண்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வெடிக்குது. அதனைத் தொடர்ந்து 96ல நம்ம வந்து அதிமுக கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் நரசிம்மராவ் ஜெயலலிதா அவர்களோட அதிமுக கூட கூட்டணி வைக்க தான் முடிவு பண்றாரு. அந்த சூழல்ல காங்கிரஸ்ல இருந்து அப்போதைய முக்கியமான தலைவர் ஜி.கே. மூப்பனார், ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி தமாக அப்படின்ற வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 1996 அந்த தேர்தலில் பார்த்தோம்னா தமாக சார்பில் ப. சிதம்பரம் வந்து சிவகங்கை தொகுதியில 4வது முறையாக போட்டியிடுறாரு. அப்போதும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளரான கௌரி சங்கரனை விட கிட்டத்தட்ட 2,50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அது மட்டுமல்ல, அப்போது அமைந்த ஐக்கிய முன்னணி அரசுல தேவகவுடா அவரோட அமைச்சரவையில முதன்முறையாக நிதியமைச்சராகவும் ப. சிதம்பரம் வந்து பொறுப்பேற்கிறாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பட்ஜெட், நிதி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து இந்தியாவோட பல்வேறு நடவடிக்கைகள்ல ப. சிதம்பரத்துக்கு வந்து முக்கிய பங்குண்டு. அந்த வகையில் 1997 பட்ஜெட் தான் ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக பார்க்கப்படுது. அந்த பட்ஜெட் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்கு. அப்போதுதான் நிதியமைச்சராக முதன்முறையாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாரு. தொடர்ச்சியா அந்த அரசு 2 ஆண்டுகளிலே வந்து கவிழ்ந்துடுது.